வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.6ல 7th சம் வந்து பார்க்க போகிறோம். இதில் let number of elements a. ஸோ n of a which is equal to mன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறாங்க. n of b number of elements in b வந்து nன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறாங்க. Then the total number of non-empty relations, non-empty, this is the keyword, non-empty relations that can be defined from a to b. Yes, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல நம்ம வந்து டக்குன்னு ஆன்சர் எழுதிடக்கூடாது. நமக்கு புக்ல ஒரு 3 விதமான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் யூனிட்டை வந்து நல்லா ரீட் பண்ணால் தெரியும். ஸோ இந்த யூ நோன் கொடுத்துருக்கிறது, இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கிறது, அண்ட் சம் கீபோர்ட்ஸ் எல்லாம் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அதில் 3 விதமான ரெப்ரசன்டேஷன் நான் நோட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து யூனோன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களோட ஈஸி ரெப்ரசன்டேஷனுக்காக இன்கேஸ் கேட்டாங்கன்னா எழுதுங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி ஜென்ரலாக கொடுத்தாங்கன்னா 2 power mn. இதை வந்து நம்ம ஆல்ரெடி 2 power pqன்னு சொல்லி படிச்சிருப்போம். கரெக்டாக pqன்னு ரெப்ரசென்ட் பண்ணி முன்னாடி சம்ஸில் பார்த்துருப்போம். ஓகேவா? அது வேணும்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டேக் பண்ணுறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப், இங்கே ஜஸ்ட் அ ஜென்ரல் ரிலேஷன் இருக்கு, பட் இங்கே வந்து நான் எம்டி ரிலேஷன். என்னோட ரிலேஷன்ஸ்ல எதுவுமே எம்டி செட்ஸ், மீன் த நல் செட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. எம்டி செட்ஸே இருக்கக்கூடாது, நல் எலமெண்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அது வந்தா என்னோட ஃபார்முலா 2 power m power n, ஐ மீன் 2 power mn, இது மட்டும் பவர்ல இருக்கும், -1. இந்த ஹோல் வேல்யூ, இந்த மேலே கண்டுபிடிச்சிருக்குள்ள அந்த ஹோல் வேல்யூ -1ன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம போன சம்ல பார்த்த மாதிரி 1024 இருக்கு அப்படின்னா அந்த 1024லேருந்து 1 மைனஸ் பண்ணிடணும் த ரிலேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த போன சம் அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு காட்டிடுறேன், விச் இஸ் நத்திங் பட் யுவர் 4th சம். ஸோ இந்த ரிலேஷன்ஸ் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1024 இருக்கா, இதுதான் பிக்யூன்னு எடுத்திருக்கேன். இங்கே வந்து mnன்னு எடுத்திருக்கோம். ஸோ இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் எனக்கு 1023, அதுதான் இதனுடைய வேல்யூவாக இருக்கும் ஃபார் நான் எம்டி ரிலேஷன்ஸ். ஓகேவா? அடுத்து தேர்ட் ஒன், இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஃபைனட் செட்ஸ். இது வரைக்கும் ஏ அண்ட் பியை எதுவுமே ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல, இங்கே ஃபைனட் செட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்கன்னா அதனோட வேல்யூ n power m. n represents your number of b elements and m represents your number of a elements. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் a elements வந்து மேலே டாப்ல வருது. ஓகேவா? ஸோ அதுதான் உங்களுக்கு ஆப்ஷன் பியில் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணணும். இப்போ சொல்லுங்க, கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? கொஸ்டின்ல a கொடுத்தாச்சு, b கொடுத்தாச்சு. Then the total number of non-empty relations that can be defined from a to b is அப்படின்னா எனக்கு செகண்ட் ஒன் தான் ஆன்சர். ஓகேவா? இங்க நான் செகண்டா என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேனோ அதுதான் ஆன்சர், 2 power mn -1. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலனா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அகெயின் நான் சொல்லித்தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.